ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது படம். சிஸ்வல் நல்லா நடிச்சிருக்காரு, எந்த டவுட்டும் இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. S1 S2 விட ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்கு படம். சூப்பர் சார், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு. சூர்யா சிங்கத்தின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து விட்டார். நல்லா இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு. 100 ரூபாய்க்கு 3 படத்தை பார்த்த மாதிரி இருக்குது சார். சவுண்டு வந்து 2 லட்சம் சொல்லுங்கள், 10 லட்சம் சொல்லாதீங்க. காது ரொம்ப கிளியுது. ஹரி சிங்கம் 4க்கும் லீடு போட்டிருக்காரு. கண்டிப்பாக 4ல் இன்னும் மொத்தம் 7 கண்டத்தில் 2 கண்டம் காமிச்சிட்டா. அப்படி சிங்கம் 2ல் ஆஃப்ரிக்கா, சிங்கம் 3ல் வந்து இப்போ ஆஸ்திரேலியா, இன்னும் 5 கண்டத்தையும் விடாமல் போக மாட்டார் போல இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கூட்டம் ஃபேன்ஸ் வந்துட்டு தான் இருப்பாங்க. படம் மாசா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே, சூர்யா ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. 4க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படம் செம்மையாக இருக்குது. கூடிய சீக்கிரம் சிங்கம் 4 ரிலீஸ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கு. சூப்பர். சொன்ன மாதிரி ஹரி சார் 4வது சிங்கத்தை காமிச்சிட்டாரு. செம்ம ஹிட்டு படம். ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. தலையை இப்படி திருப்ப கூட முடியல. ஒரு சீனும் அப்படியே ஃபுல்லாக செம்மையாக, என்ன சொல்கிறது, செம்ம மாஸ் சீனாக அப்படியே ஒரு ஃபுல்லாக ஆக்டிங்கு, ஃபைட்டு செம்மையாக இருந்து. சூர்யா சார் செம்மையாக நடிச்சிருக்காரு. ரியலாக வெற்றி. அனுஷ்கா மேடம் எல்லாரும் செம்மையாக நடிச்சிருக்காங்க. ரியலாக சுதியாசன் மேடம் எல்லாரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. செம்ம வெற்றி. இந்த படம் ரொம்ப வெற்றி தரும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் படம். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் அதில் விட்டுருக்காங்க. சிங்கம் போட நடிச்சதுப்பா. சூப்பராக. படம் ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பர். நல்லா ஏதோ ஒரு தடவை பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்ஷன் பிளாக். படம் சூப்பர். சூப்பராக படம். படம் செம சார், சான்ஸே இல்லை. நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா, மாஸ். ஹாய் டுடே சினிமா வியூவர்ஸ். நான் கமலா தேட்டரில் ஃபஸ்ட் ஷோ வந்து நம்ம சிங்கம் 3க்கு வந்திருக்கிறேன். படம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2ல் வந்து எந்த மாதிரி நம்ம ஹரி வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாரோ அதுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் தான் படம் இருக்குது. ஸோ வாமா மின்னல் வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி படம் எப்போ போட்டாங்க எப்போ முடிஞ்சதே தெரில. அந்தளவுக்கு அவ்வளோ வேகமாக இருக்குது. நம்ம சூர்யா வந்து நல்லா ஆக்ஷன் அப்புறம் இந்த டைலாக்ஸ்லாம் நிறைய பேசியிருக்காரு, நல்லாயிருக்கு. அனுஷ்கா வந்து கொஞ்சம் கம்மியாக வராங்க. சுதிகாசனை கம்பேர் பண்ணும்போது அவங்க தான் கொஞ்சம் நிறைய சீனில் வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஸ்கோரம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சூரி இருக்கார். சூரி கொஞ்சம் காமெடி பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய சின்ன ரோல்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க, கேரக்டர் ரோல்ஸ்லாம் வராங்க. நம்ம ராதிகா மேடம் வராங்க, அவன் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நிதின் சத்யா வந்திருக்கிறாரு, அவரும் சின்ன ரோல் ஆனால் மனசில் நிற்கிற மாதிரி இருக்காங்க. அப்புறம் அப்படியே அவங்க கூடலாம் நிறைய பேர் வராங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் வந்தவங்களாம் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு போகிறாங்க, தலை காட்டு போகிறாங்க. படம் நல்லா தான் இருக்குது. வேறு யாரெல்லாம் இருக்கா? மியூசிக் ஹரிஸ்ராஜ் மியூசிக் பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. ஆனால் பாட்டில் அந்தளவுக்கு கேட்குற அளவுக்கு ப்ரீவியஸ் கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ப்ரீவியஸாக கிடையாது. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. பாட்டு வந்து சும்மா ஒரு 2-3 பாட்டு இங்கிலீஷ் பாட்டு மாதிரி இருக்குது. இங்கிலீஷ் பாட்டு எடுத்து டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்குது. ஹரிஸ்ராஜ்ன்றதை பர்டிகுலர் பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ ஆல்ரெடி என்ன நம்ம ப்ரீவியஸ் படம்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் போட்டு போடுற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. இதில் எல்லாம் டீ குடிக்க போகிற மாதிரி தான் இருக்குது பாட்டெல்லாம். பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. அதை எடிட்டிங்லாம் ரொம்ப வேகமாக போய்ட்டுருக்கு, சூப்பராக இருக்குது. மீதி பேர் கம்பேர் பண்ணும்போது இதில் அவ்வளோ வேகமாக இருக்குது எடிட்டிங்லாம். படம் வந்து அவுட் ஆஃப் 5க்கு வந்து 2.75 3 வரைக்கும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கு. காமெடி கூட சர்ன்னு போயிடுது காமெடி. ப்ளஸ்ஸும் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபாஸ்ட்டாக போடுறது தான். கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே லேக் இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபாஸ்ட்டாக போடுறது தான். டக்குன்னு இப்போ ஒரு காமெடி ஓட்டிகிட்டு வச்சு மீதி படம் காமெடி கொஞ்சம் ஸ்லோவாக போகும். இந்த படத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா காமெடி போது அடுத்த சீன் கொஞ்சம் ஆக்ஷன் சீனாக இருக்கணும், சென்டிமெண்ட் டக்குன்னு மூவ் ஆகிடுது. ஸோ ஓவராலாக வந்து ஃபேமிலி என்டர்டெயினருக்கு ரொம்ப சிறந்த படம் இது. ஸோ சூப்பராக இருக்குது, படம் பார்க்கலாம். வந்து நிறைய படம் வரதை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே. உட்காந்து ஹரியோட ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ரைட்டிங் டைரக்ஷன் வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. 3யும் சக்ஸஸ் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்குண்ணா, செம்மையாக இருக்குண்ணா. சூர்யா பயங்கரமாக நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கும். பக்காண்ணா, சூப்பர், நல்லா இருக்கு. சூப்பராண்ணா, பக்கா படம். செம சூப்பராக. நைஸ் மூவி. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நைஸ், சூப்பர், நல்லா இருந்துச்சு படம். செம. சிங்கத்தின் வேட்டை. சூர்யா ராக்ஸ். படம் நல்லா இருக்குது. ஒரு நல்ல பக்கம் மாஸான ஒரு கமர்ஷியல் ஸ்டோரி.
அண்ட் படத்தில் கடுப்பாகக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தா அது ஸ்ருதிஹாசனும் சூரியும் தான். வேதாளம் படத்தில் அவங்க 2 பேரும் வச்சு எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வச்சு செஞ்சுருக்காங்க. இனிமேல் அவங்களோட காம்பினேஷனில் படம் எதுவும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு சார். சூப்பர் பண்ணலாம். சூப்பர்ண்ணா. மரண மாஸ்ஜி நல்லா இருக்கு சார். நல்ல சூப்பர். செம்ம படம் எக்ஸலண்ட் சார். சூப்பர் ரிசல்ட்டு. ரொம்ப ஃபாஸ்ட்டு. 4K வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.